உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன் நான், அதை ஜாக்கிரதையாக எடுத்து போனோம். சரியா குட்டிங்க வா. எஸ், எனக்கு அப்பா அம்மா இல்லை, புரியுதா? பாட்டி தாத்தா தான் வளர்க்குறாங்க. ஸோ இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்து காமிக்கணும். கண்டிப்பாக நீ உன்னுடைய பார்வையிலே உன்னை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட உனக்கு பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறோம். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணுன்னு பேசிகிட்டு இருந்தால் பார்த்தாங்க செயல் இறங்கல. இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட. பார்க்கும்போது எனக்கே கூஸ்பம்ஸாக இருக்குது. இப்படிலாம் பண்ண முடியுமா? நான் கூட ஒரு பையன் தான் நினச்சேன், இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுவும் 1 வருஷமாக 2 வருஷமாக மாஸ்டர் பண்ணல, 20 வருஷமாக யாருக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் கூஸ்பமாக இருக்குது. பாருங்க, பேசக்கூட முடியல. பல வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் ராகவா லாரன்ஸ் ஒரு குழந்தைக்கு 4 வயசா இருக்கும் போதே உதவி இருக்காங்க. அந்த விதை இப்போ வளர்ந்து மரமாகி அந்த நபர் இப்ப இன்னொரு குழந்தைக்கு உதவி செய்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பலரையுமே நெகிழ்ச்சி பட வச்சிருக்குங்க. ஆதரவற்ற பல குழந்தைகள் தங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு ராகவா லாரன்ஸ் வாடகை வீட்டுல போய் தங்கி இருந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி அவங்க கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு 4 வயசு ஆண் குழந்தையும் ஒரு சின்ன பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. கணவன் தன்னை விட்டு போன நிலையில அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குழந்தைய கூட்டிட்டு ராகவா லாரன்ஸ் கிட்ட தான் வந்திருக்காங்களா. இந்த மாதிரி என் குழந்தைக்கு அடைக்கலம் கொடுங்க, அவங்கள படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். அப்ப இந்த சிவசக்தி அப்படின்ற ஆண் குழந்தைக்கு 4 வயசாகுது. ஸோ அப்ப இருந்து இந்த சிவசக்தி அவங்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் பல விஷயங்கள் உதவி செஞ்சிருக்காங்க. அண்ட் ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய அந்த ஆசிரமத்துல தான் சிவசக்தி வளர்ந்துருக்காங்க. அண்ட் அப்போ இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு பல விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில கன்சல்டன்டாவும் சிவசக்தி ஒர்க் பண்றாங்க. இப்போ சிவசக்தி சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ண போறாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல ஆதரவற்ற குழந்தைகளை ராகவா லாரன்ஸ் அவர்கள் வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பல குழந்தைகளுக்கு வீடு வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சொந்த வீட்டையே இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்காக கொடுத்துட்டு இவர் போய் வாடகை வீட்டுல தங்கி இருந்திருக்காங்களாமா. எப்படி ராகவா லாரன்ஸ் சிவசக்தி அவர்களை வளர்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ சிவசக்தி அவர்கள் இன்னொரு பையனையும் வளர்க்க போறாங்களாமா. அந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்ல, தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்துட்டு வராங்க. இப்போ அவங்களுடைய படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் உதவி செய்யறதுக்கு சிவசக்தி அவர்கள் உதவி செய்ய போறாங்க. இந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கே அவ்வளோ நெகிழ்ச்சியா இருக்குங்க. பலரையுமே சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய இந்த உதவி மனப்பான்மை பலரையுமே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளோட பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.